அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை ஒரு சாதாரண கிராமத்தில் நடந்த மர்மமும் மனிதநேயமும் கலந்த ஒரு உணர்ச்சி நிறைந்த கதை. ஒரு பொய்யால் உடைந்த குடும்பம், ஒரு ரகசியத்தால் துன்பப்பட்ட கிராமம், அதனை மாற்றிய ஒரு இளைஞனின் தைரியம், இவை அனைத்தையும் சொல்ல போகும் நீண்ட கிராமத்து கதை இது. கதைக்குள் செல்லும் முன்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் வன்னியூர். அந்த ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. ஊரின் நடுவே நின்ற அந்த மரம் 100 வருடங்களாக அந்த கிராமத்தின் அடையாளமாக இருந்து வந்தது. ஆனால் அந்த ஆலமரத்தை பற்றி ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருந்தது. சூரியன் மறைந்த பிறகு அந்த மரத்தடிக்கு போகக்கூடாது என்று பெரியவர்கள் எப்போதும் சொல்லுவார்கள். ஏன் என்று கேட்டால் அது நல்ல இடமில்லை என்று மட்டும் சொல்லிவிடுவார்கள். அந்த ஊரில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நகரத்தில் படித்துவிட்டு பல வருடங்களுக்கு பிறகு தனது கிராமத்திற்கு திரும்பி வந்தான். அவன் தந்தை கிராமத்தில் மிகவும் மதிக்கப்படும் ஆசிரியர். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு திடீரென்று அவர் இறந்து விட்டார். அந்த மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக கார்த்திக்கின் மனதில் எப்போதும் சந்தேகம் இருந்தது. ஒரு நாள் இரவு கார்த்திக் வீட்டின் பழைய பெட்டிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவன் தந்தையின் பழைய டைரி ஒன்று கிடைத்தது. அதில் ஒரு வரி மட்டும் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆலமரத்தின் கீழ் உண்மை புதைந்து கிடக்கிறது என்பதே அந்த வரி ஆகும். அதை பார்த்த கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்த நாள் அவன் ஊரில் இருந்த வயதான தாத்தா ஒருவரிடம் கேட்டான். ஆனால் அவர் பயந்து கொண்டு, அந்த விஷயத்தில் தலையிடாதே, உன் அப்பாவும் அதனால்தான் உயிரை இழந்தார் என்றார். அதை கேட்ட கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். என்ன நடந்தது என்று கேட்டாலும் அவர் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார். அந்த இரவு கார்த்திக்கிற்கு தூக்கம் வரவில்லை. அவன் தந்தையின் டைரியை மீண்டும் படித்தான். அதில் பல பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கடைசி பக்கத்தில் ஒரு வரைபடம் இருந்தது. அந்த வரைபடம் ஆலமரத்தின் அருகே இருக்கும் பழைய கிணற்றை காட்டியது. அடுத்த நாள் காலை கார்த்திக் அந்த இடத்திற்கு சென்றான். பல வருடங்களாக பயன்படுத்தப்படாத கிணறு அது. அதன் சுற்றிலும் புதர்கள் வளர்ந்திருந்தன. அவன் உள்ளே பார்த்தபோது கீழே ஏதோ மரப்பெட்டி போன்ற ஒன்று தெரிந்தது. அவன் உடனே நண்பன் முரளியை அழைத்தான். இருவரும் கயிறு கட்டி கீழே இறங்கினர். அவர்கள் அந்த பெட்டியை மேலே எடுத்தனர். அதை திறந்த போது அதற்குள் பழைய ஆவணங்களும் சில புகைப்படங்களும் இருந்தன. அந்த புகைப்படங்களில் கார்த்திக்கின் தந்தையும் ஊரின் முன்னாள் தலைவரும் இன்னும் சிலரும் இருந்தனர். ஆனால் ஒரு புகைப்படத்தில் சிவப்பு மை கொண்டு ஒருவரின் முகம் குறிக்கப்பட்டிருந்தது. அவர் பெரியசாமி, அந்த ஊரின் தற்போதைய பெரிய பணக்காரன். கார்த்திக் குழப்பமடைந்தான். அவன் ஆவணங்களை படிக்க ஆரம்பித்தான். அதில் பல வருடங்களுக்கு முன்பு அந்த ஊருக்கான அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பெரியசாமி தனது பெயரில் மாற்றியிருப்பது தெரிய வந்தது. அதை கண்டுபிடித்தவர் கார்த்திக்கின் தந்தை. அவர் உண்மையை வெளியிட முயன்ற போது திடீரென்று விபத்தில் இறந்து விட்டார். இப்போதுதான் கார்த்திக்கு எல்லாம் புரிந்தது. அவன் கண்களில் கோபம் எரிந்தது. ஆனால் ஆதாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அவன் அந்த ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டான். அன்று இரவு யாரோ வீட்டை சுற்றி நடப்பது போல சத்தம் கேட்டது. கார்த்திக் வெளியே ஓடி பார்த்தான். 2 பேர் ஓடி சென்றனர். அடுத்த நாள் காலை அவன் வீட்டின் கதவுக்கு வெளியே ஒரு மிரட்டல் கடிதம் கிடந்தது. உன் அப்பா போல நீயும் அமைதியாயிரு என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. முரளி பயந்தான். இந்த விஷயத்தை விட்டுவிடலாம் என்றான். ஆனால் கார்த்திக் உறுதியாக, என் அப்பா உண்மைக்காக உயிர் கொடுத்தார், நான் பயந்து ஒளிய மாட்டேன் என்றான். அடுத்த சில நாட்கள் அவன் ரகசியமாக ஆதாரங்களை சேகரித்தான். ஊரில் இருந்த வயதான சிலர் மெதுவாக உண்மையை சொல்ல ஆரம்பித்தனர். பல வருடங்களாக பெரியசாமி பயமுறுத்தி அனைவரையும் அமைதியாக வைத்திருந்தான். இறுதியாக கிராம சபை கூடியது. முழு ஊரும் அங்கே கூடியிருந்தது. பெரியசாமி வழக்கம் போல் பெருமையாக அமர்ந்திருந்தான். அப்போது கார்த்திக் எழுந்து நின்றான். அவன் கையில் இருந்த ஆவணங்களை எல்லோருக்கும் காட்டினான். இந்த நிலம் ஊருக்கு சொந்தமானது.
ஆனால் இதை ஏமாற்றி எடுத்தவன் இவன்தான் என்று பெரியசாமியை காட்டினான். மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பெரியசாமி கோபமாக அது பொய் என்று கத்தினான். கார்த்திக் அனைத்து ஆதாரங்களையும் காட்டினான். அதோடு கார்த்திக்கின் தந்தை இறப்பதற்கு முன் பதிவு செய்திருந்த ஒரு ஒளிப்பதிவு இருந்தது. அதில் நான் உண்மையை வெளியிடப் போகிறேன், எனக்கு ஏதாவது நடந்தால் காரணம் பெரியசாமி தான் என்று இருந்தது. அதை கேட்டதும் முழு கிராமமும் அமைதியாகிவிட்டது. பெரியசாமியின் முகம் மாறியது. அவன் ஓட முயன்றான். ஆனால் மக்கள் அவனை தடுத்தனர். சில நிமிடங்களில் போலீஸ் வந்து அவனை கைது செய்தது. பல வருடங்களாக பயத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த நாளில் முதல் முறையாக நிம்மதியாக சுவாசித்தனர். பின்னர் அந்த நிலத்தில் பள்ளியும் நூலகமும் கட்டப்பட்டது. கார்த்திக் தனது தந்தையின் கனவை நிறைவேற்றினான். ஒரு நாள் மாலை அவன் ஆலமரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது வயதான அந்த தாத்தா வந்து, உன் தந்தையால் முடியாததை நீ முடித்து காட்டிவிட்டாய் என்றார். கார்த்திக் மெதுவாக சிரித்தான். காற்றில் ஆலமர இலைகள் சலசலத்தன. அது உண்மை வென்றதற்கான ஒலி போல இருந்தது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம், பொய் சில நாட்கள் வெல்லலாம், ஆனால் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிவரும். பயம் காரணமாக அமைதியாக இருப்பது தவறை இன்னும் பெரியதாக்கும். தைரியமாக உண்மைக்காக நின்ற ஒரே மனிதன் கூட முழு சமுதாயத்தையும் மாற்ற முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிராமத்து கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.